வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் என்னடா இது பம்பா போச்சு. கதைக்குள்ள போலாமா? காலை ஆபீஸிற்கு கிளம்பி டைனிங் டேபிளில் வந்து சாப்பிட்டு அமர்ந்த தேவா மும்முரமாக செல்போனை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு தட்டு வைத்து அதில் சூடாக இட்லியும் சாம்பாரும் ஆவி பறக்க வைத்தாள் கிரிஜா. செல்போனை பார்த்து கொண்டே அதில் கையை வைத்தவன், ஆ அப்பா, என்னடி இது இவ்வளவு சுடா எடுத்துட்டு வந்து கொட்டுற, அது சொல்லிட்டாவது வச்சியா என்று கையை ஊதிக்கொண்டே கத்தினான். என்னங்க, நான் தான் டிஃபனை கொண்டு வந்து வைக்கிறேன்னு தெரியும் இல்ல, சாப்பிட உட்காரும் போது இப்ப எதுக்கு போனு, அதுவும் எப்ப பாரு அந்த நியூஸையே பார்த்துட்டு, டிவியை போட்டா நியூஸு, செல்போன் எடுத்தா நியூஸு, வேற எதையும் பார்க்கவே மாட்டீங்களா? ஆமா, உன்னை போல இருக்க சொல்றியா? நாட்டுல என்னென்னவோ நடக்குது, அதெல்லாம் உனக்கு எதனா ஒன்னாவது தெரியுதா என்று கேட்டுக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தான். எனக்கு தெரியாதா? ஒன்னு என்னங்க, 10 கூட சொல்லுவேன். அப்படியா? எங்க ஒரு 2 விஷயம் சொல்லு பார்க்கலாம் என்று ஆவலாக அவள் முகத்தை பார்த்தான். நம்ம பக்கத்து வீட்டு பரிமளாக்கா இருக்காங்களே, அவங்க சின்ன மகன் நேத்து என்ன பண்ணா தெரியுமா? அவங்க கூட வேலை பார்க்குற இந்திக்கார பொண்ண யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னது? ஆமாங்க. அப்புறம் எதிர் வீட்டு ஷியாமலாவுக்கும் அவ புருஷனுக்கும் கொஞ்ச நாள ஒன்னும் சரியில்லை. அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க கூடிய சீக்கிரம் டைவர்ஸ் வரைக்கும் வரதான் போறாங்கன்னு. சொன்னா அப்ப யாரும் நம்பல. ஆனா பாருங்க, இன்னைக்கு காலையில அவங்க சண்டை பெருசாகி அந்த சியாமல பெட்டிய தூக்கிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலாம். ஜெயா அக்கா சொன்னாங்க. அடைச்ச போது நிறுத்து, இதெல்லாம் இப்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் பாரு என்று எழுந்து கொண்டான். என்னங்க சொல்றீங்க? இது நாட்டு பிரச்சனை இல்லையா? இவங்களும் நம்ம நாட்டுல தானே இருக்காங்க. அப்ப இதுவும் நாட்டு பிரச்சனை தானேங்க. இதை தெரிஞ்சுக்கிறதும் நல்லது தானே. அக்கம் பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியாம எங்கேயோ நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது? இந்த அறிவு கூட இல்லைன்னா எப்படிங்க என்று அப்பாவியாக கேட்டுக்கொண்டே அவன் பின்னால் சென்றாள். ஆமா, இது தெரிஞ்சுக்க ரொம்ப அறிவு வேணும்தான். எனக்கு தான் அது இல்லாம போயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? நீங்க என்ன பாராட்டுறீங்களா திட்டுறீங்களா? ரொம்ப பாராட்டுறேன். இன்னும் இது போல அறிவை நீ நிறைய வளர்த்துக்கோ. சரி, பசங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பு, நான் கிளம்புறேன் என்று பேக் எடுத்துக்கொண்டு ஆபீஸ்க்கு புறப்பட்டான். ஆமா, வெளி விஷயம் எதனா தெரியுமான்னு நம்மளை கேலியா கேக்குறது. ஒரு 2 விஷயம் சொன்னா அதுக்குள்ள போதுன்னு எழுந்து போயிடுறது. எல்லாம் பொறாமதான் இவருக்கு. இவருக்கு தெரியாதது நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அந்த ஆத்திரம் என்று முனறிக்கொண்டே உள்ளே சென்றாள் கிரிஜா. அன்று மாலை அவள் மார்க்கெட்டில் காய்கறிகளை வாங்கி கொண்டிருக்க அவள் பின்னால் இருந்து அவள் முதுகை பட்டன் அடித்தாள் அவளது தோழி கனகா. டக்குன்னு திரும்பி பார்த்து கிரிஜா, ஏய் கனகா, என்னடி நீயா? நீ எப்படி இங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள். மார்க்கெட்டுக்கு எதுக்கடி வருவாங்க என்று கேலியாக அவளை பார்த்தாள் கனகா. அதுக்கு இல்லடி, நீ எப்ப கோடம்பாக்கத்துக்கு வந்த? நீங்க பெரம்பூர்ல தானே இருந்தீங்க, அதுக்காக கேட்டேன். அதுவா, எங்க வீட்டுக்காருக்கு இங்க இருக்கிற பிரான்ச்சுக்கு மாத்திட்டாங்கடி, அதனால இங்கே வந்துட்டோம். அப்படியா? எங்க வீடு பார்த்துருக்கீங்க? இங்கதான், பவர் ஹவுஸ்ல. நானும் உனக்கு போன் போடணும்னு இருந்தேன், ஆனா என்னோட பழைய போனு ரிப்பேர் ஆயிடுச்சுடி, எந்த நம்பரும் எடுக்க முடியல, அதுதான் புதுசா வாங்கிட்டோம். பாரு நல்லா இருக்கா என்று காண்பித்தாள். நல்லா இருக்குடி என்று அதை ஆவலாக வாங்கி பார்த்தாள் கிரிஜா. சரி, உன் நம்பரை கொடு என்று அவளது நம்பரை வாங்கி கொண்டாள் கனகா. ஆமா, நீ இங்கதான் தினமும் காய்கறி வாங்குவியா கிரி? ஆமாண்டி, தினமெல்லாம் வரமாட்டேன், இப்படி வாரம் ஒரு நாள் வந்து வாங்கிப்பேன். நானும் அப்படிதான். எங்க வீட்டுக்காரு என்னை ரொம்பலாம் அழிய விடவே மாட்டாரு, அவரே வாரம் ஒரு வாட்டி கூட்டிட்டு வந்துடுவாரு. அப்படியா? அப்பனா அவர் இப்ப வந்திருக்காரா? இல்லடி, அவர் ஆபீஸ் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போயிருக்காரு, வர 4 நாள் ஆகும், அதுதான் நானே வந்தேன். அப்படின்னா நீ இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டாள் கிரிஜா. இல்லடி, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். அதெல்லாம் எதுவும் சொல்லாத, இங்க பக்கத்துல தானே எங்க வீடு, வா என்று அவளை விடாப்படியாக வீட்டிற்கு அழைத்து சென்றாள். பரவாயில்லடி, வீட்டை நல்லாதான் மெயின்டைன் பண்ற. ஆமா, எங்க பசங்க யாரையும் காணோம், வீடு சைலண்டா இருக்கு. உனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இல்ல? ஆமாண்டி, பசங்க பக்கத்து வீட்டுல விளையாட போயிருக்காங்க, அவர் உள்ளதான் இருக்காரு, இரு கூப்பிடுறேன் என்று உள்ளே சென்று தேவாவை அழைத்தாள். என்ன கிரி, உன் ஃப்ரெண்டு வந்தா நீயே பேசி அனுப்ப, என்ன எதுக்கு கூப்பிடுற என்று சலித்து கொண்டான். அட, ரொம்ப தான் பண்ணாதீங்க,
ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா, அவளை மரியாதைக்காவது வந்து கூப்பிடுங்க என்று அவனது கையிலிருந்து போனை பிடுங்கி டேபிள் மீது வைத்துவிட்டு வலுக்கட்டாயமாக கையை பிடித்து வெளியே அழைத்து வந்தாள். வெளியே கனகாவை பார்த்ததும் பேருக்கு சிரித்து விட்டு, வாங்க சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நீங்க இங்கே வந்துட்டீங்களாமே, கிரி சொன்னா. உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு என்று கேட்டான் தேவா. நாங்க நல்லா இருக்கோம்ண்ணா. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்காமே, வாழ்த்துக்கள் என்று சிரித்தாள் கனகா. தேங்க்ஸ்மா. சரி, நீங்க உட்காருங்க. கிரி, அவங்களுக்கு டிஃபன் எதனா செஞ்சு கொடுமா என்று கூறிவிட்டு உள்ளே சென்றார். அவர் எப்பவும் அப்படிதான் கனகா, அவ்வளவா யார்கிட்டயும் பேச மாட்டாரு. சரி, அது இருக்கட்டும். நீ என்ன சாப்பிடுற? தோசை ஊத்தவா இல்ல சேமியா உப்புமா செஞ்சிடவா? சொல்லு என்று ஆவலாக கேட்டாள் கிரிஜா. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இங்க வந்து உட்காரு என்று அவள் கைகளை பிடித்து இழுத்து தனது அருகில் அமர வைத்துக் கொண்டாள் கனகா. என்னடி, என்ன சொல்லு? ஆமா, உங்க வீட்டுக்காரு வீட்டுலதான் இருக்காரா? வீட்டுல இருந்துகிட்டே வா நீ தனியா மார்க்கெட்டுக்கு வந்த? ஆமா, இதுல என்ன இருக்கு? நான் எப்போ அப்படிதான் தனியா வருவேன். அது சரி, என்னடி நீ? சரி, அது போகட்டும். வீட்டுல இருக்கும் போதாவது அவர் உன்கிட்ட உட்காந்து தனியாலாம் பேச மாட்டாரா? எதுக்கு தனியா உட்காந்து பேசணும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஆபீஸ்ல இருந்து வந்தா அவர் பாட்டுக்கு அந்த செல்போன் எடுத்து வச்சுப்பாரு. எதுனா ஆபீஸ் வேலை இருந்தா பாப்பாரு. நான் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு சாப்பாடு செய்வேன். என்னடி இது இப்படி இருக்கிற என்று தலையில் அடித்து கொண்டாள் கனகா. ஏண்டி, ஏன் அப்படி சொல்ற என்று அவள் அருகில் மீண்டும் நெருங்கி அமர்ந்து கொண்டாள் கிரி. இதோ பாரு, உங்க வீட்டுக்காருக்கு என்ன ஒரு 40 வயசு இருக்குமா? ஆமா, இந்த ஆடி மாசம் வந்தா 41 ஆரம்பிக்குது. ஏன், அதனால என்ன? இப்பதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். என்னடி பயம் காட்டுறது போல பேசுற என்று பதட்டத்தோடு கேட்டாள். ஆமாண்டி, எப்பவுமே ஆம்பளைங்க 40 வயசுலதான் ரூட் மாறுவாங்க. என்ன ரூட்டு? பஸ் ரூட்டு. சரியான இவடி நீ. அதாவது வேற ஒரு உறவை தேடிப்பாங்க. அட கடவுளே, என்னடி சொல்ற? ஆமாண்டி, அவங்களுக்கு அப்பதான் ஆசை அதிகமாகுமா. அப்படியா? ஆனா அவரை பார்த்தா அப்படி தெரியலையே. அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு தானே இருக்காரு. எல்லாம் வீட்டுலதான் அப்படி நடந்துப்பாங்க. வெளியில என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? கடவுளே, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்படி கேளு. அதுக்கு சில ஐடியாங்கள்லாம் இருக்கு. அவங்க ரூட் மாறாங்கன்னா அந்த சமயத்துல ஆம்பளைங்களுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடுமா. நம்ம எது செஞ்சாலும் அவங்களுக்கு எரிச்சலா இருக்குமா. ஈவன் வீட்டுல பொண்டாட்டிங்க பேசினாலே பிடிக்காதான். அப்புறம் நம்மள அவாய்ட் பண்ணுவாங்களாம். இப்படிலாம் அவங்க நடந்துக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம உஷாராகி அவங்கள கண்டுபிடிச்சு சரி பண்ணி நம்ம ரூட்டுக்கு கொண்டு வந்துடணும். அதாவது நம்ம மேல பாசமா இருக்கிற மாதிரி செஞ்சிடணும். அப்படி இல்லாம விட்டன்னு வையே, அப்புறம் அவ்வளவுதான். அதுவும் உங்க வீட்டுக்கார பாரு, இந்த வயசுலயும் என்னவோ சின்ன பையன் போல இருக்காரு. நீ எக்ஸ்ட்ராவாவே ஜாக்கிரதையா இருக்கணும், பாத்துக்க. என்னடி சொல்ற? சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒன்னும் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்ல. முதல்ல நான் சொல்றதை கேளு. உன் வீட்டுக்காரு உன்னை அவாய்ட் பண்றாரான்னு முதல்ல தெரிஞ்சுக்க. அதுக்கு என்னடி பண்றது? உனக்கு எல்லாம் நானே சொல்லி கொடுக்கணுமாடி? சரி, ஃப்ரெண்டா போயிட்ட, அதனால சொல்றேன். என்ன சொல்லு என்று ஆவலாக கேட்டாள். இன்னைக்கு என்ன பண்ற என்று ரகசியமாக அவளிடம் காதில் ஏதோ கூறிவிட்டு எழுந்தாள் கனகா. அப்படியா? சரிடி, நான் அதே போல செய்யறேன். அவரு கண்டிப்பா என்ன அவாய்ட் பண்ண மாட்டாரு. எனக்கு தெரியும் எங்க வீட்டுக்காரரை பத்தி என்று முனறியவள், நான் உனக்கு காலையில போன் பண்றேன் பாரு என்றாள். சரி சரி பாப்போம் என்று வீட்டிற்கு கிளம்பினாள் கனகா. அன்று இரவு அனைத்து வேலைகளையும் முடித்து கொண்டு பெட்ரூமிற்கு வந்த கிரிஜா தூங்கிக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு நன்றாக போர்த்தி விட்டு கட்டிலின் ஓரம் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்த தேவாவின் அருகில் வந்து மெதுவாக அமர்ந்தாள். லேப்டாப்பில் இருந்து முகத்தை திருப்பாமலேயே சற்று நகர்ந்து அமர்ந்து கொண்டான். என்ன இவரு தள்ளி போறாரு என்று மீண்டும் அவன் அருகில் ஒட்டியது போல் அமர்ந்து கொண்டாள். ஏய், என்ன இது? ஏன் இப்படி ஒட்டி வந்து உக்கார? இவ்வளவு இடம் இருக்குல்ல, அப்படி போய் தாராளமா உக்காரேன் என்று சலிப்போடு கூறினான் தேவா. ஏங்க, நான் உங்களை ஒட்டி உக்கார கூடாதா? சரி, அதை விடுங்க. உங்க காலை கொண்டாங்க, நான் அமுக்கி விடுறேன் என்று அவன் கால்களை பிடித்து இழுத்தாள். டக்குன பின்னால் சாய்ந்த தேவா,
ஏய், என்ன இது புதுசா? எதுக்கு இதெல்லாம் பண்ற? உங்க அம்மா வீட்டுக்கு எதனா போகணுமா? அங்க ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குதா? என்னங்க, அது என்றவள் வாயெடுக்க, இதோ பாரு, ஃபங்க்ஷனுக்கு போகணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு என்ன தொந்தரவு பண்ணாத. இந்த வாட்டி எக்கச்சக்க செலவு, என்னால எதுவும் சமாளிக்க முடியாம நானே அவதிப்படுறேன். என்னங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்படியா? அப்ப சரி, போய் படுத்துக்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, தொந்தரவு பண்ணாத என்றான். ஆமா, பெரிய வேலை. நான் என்னதான் சொல்ல வரேன்னு காதுல கூட போட்டுக்காம என்னை துரத்தி விடுறதுலயே குறியா இருக்காரு என்று முனறிக் கொண்டே சென்று பிள்ளைகளின் அருகே படுத்து கொண்டாள் கிரிஜா. அவள் மனது துடித்து கொண்டிருந்தது. ஒருவேளை கனகா சொல்றது போல இவர் என்ன அவாய்ட் தான் பண்றாரா? நான் இவருக்கு சலிச்சிட்டேனா? அட கடவுளே, இப்ப என்ன செய்யறது? இது இப்படியே விட்டா அவங்க ரூட் மாறிடுவாங்கன்னு கனகா சொன்னாலே. முடியாது முடியாது, நான் அப்படி விட மாட்டேன். எனக்கு அவர் வேணும். நான் அவரை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, நாளைக்கு முதல்ல கனகாக்கு போனை போட்டு இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் என்று கண்களை மூடினாள். மறுநாள் காலை தேவாவும் பிள்ளைகளும் சென்றதும் அவசரமாக போனை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து கனகாவிற்கு போன் செய்தாள். என்னடி கிரி, என்னாச்சு? நான் சொன்னது போல செஞ்சியா? உங்க வீட்டுக்கார் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது என்று ஆவலாக கேட்டாள் கனகா. என்னடி சொல்றது, அவர் என்னை கண்டுக்கவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட காதுல போட்டுக்காம வள்ளு வள்ளுன்னு விழறாருடி. அப்படியா? அப்படின்னா இது கொஞ்சம் சீரியஸ் தான். நீ இப்பவே அவரை உன் வழிக்கு கொண்டு வரணும். அப்படியா? அப்ப நான் என்னடி செய்யணும்? த பாரு, இதுக்கு நிறைய வழி இருக்கு. நான் ஒவ்வொன்னா சொல்றேன், அது போல செய். சொல்லுடி என்று சோஃபாவின் நுனிக்கு வந்து ஆவலாக கேட்க ஆரம்பித்தாள் கிரி. முதல்ல உங்க வீட்டுக்காருக்கு உன் நினப்பு இருந்துகிட்டே இருக்கிறது போல நீ செய்யணும். என்னது? ஏன் நினைப்பா? அது எங்க அவருக்கு இருக்கும். வீட்டுல இருக்கும் போதே செல்போனும் கையுமா இருப்பாரு. இல்லைன்னா அந்த லேப்டாப்பை தூக்கி மடியில வச்சுப்பாரு. ஆபீஸுக்கு போனா சுத்தம். அதனாலதான் நானும் எதுவும் கேட்டுக்க மாட்டேன். அது தாண்டி தப்பு. அவரே உன்னை விட்டு விலகினாலோ நீ விடக்கூடாது. அதுக்கு என்ன செய்யறது? அப்படி கேளு. உங்க வீட்டுக்காருக்கு அடிக்கடி போனை போட்டு ரொமான்டிக்கா பேசணும். ரொமான்டிக்காவா? நான் சாதாரணமாவே பேச போன் போட்டாலே வள்ளுன்னு விழுவாரு. இதுல இதெல்லாம் பண்ண என் ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு வந்து உதைப்பாரு. அங்கதான் இருக்கு விஷயமே. எடுப்பிலேயே அப்படி பேசக்கூடாது. முதல்ல அவங்கள நம்ம பேச்ச கவனிக்க வைக்கணும். என்ன செய்யணும்? முதல்ல அவருக்கு போன் போட்டதும், என்னங்க, ஊர்ல இருந்து எங்க அப்பா உங்களுக்காக வாட்ச் வாங்கி அனுப்புறாராம், புது ட்ரெஸ் எடுத்து அனுப்புறாராம், உங்களுக்கு பிடிச்சதா சொல்லுங்கன்னு எதனா போய் சொல்லணும். உடனே அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவாங்க. ஓசியில மாமியார் வீட்டுல இருந்து எதனா வருதுன்னா யாருக்குதான் ஆசை வராது சொல்லு? ஆமாண்டி. அப்ப நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்டா அது வேணும் இது வேணும்னு பேச ஆரம்பிப்பாங்க. அப்பதான் நம்ம மடக்கணும். அடைச்ச, என்னடி இது பொழப்பு? கட்டின புருஷன் கிட்ட போய் இப்படிலாம் என்று சலித்து கொண்டாள் கிரிஜா. ஏய், உன் புருஷன் உன் மேல பாசமா இருக்கணுமா வேண்டாமா? உன்னை விட்டு விலகாம இருக்கணுமா கூடாதா சொல்லு? வேணும். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் வேணும். அப்படின்னா நான் சொல்றத செய் என்று போனை வைத்தாள். கிரிஜா பயத்துடனேயே தேவாவிற்கு போன் செய்தாள். காலை அவசரமாக ஃபைலை பார்த்து கொண்டிருந்த தேவா செல்போனில் கிரிஜாவின் எண்ணை பார்த்ததும் ஒன்றும் புரியாமல் அதை எடுத்தார். என்ன, இப்பதானே வந்தேன், அதுக்குள்ள எதுக்கு போன் போடுறா? அது போல செய்ய மாட்டாளே என்று போனை ஆன் செய்து ஹலோ என்றான். என்னங்க, அப்பா என்று அவள் தயங்கிக் கொண்டே ஆரம்பிக்க, என்னடி என்னாச்சு? ஏன் இப்படி இழுக்கிற? அது இல்லைங்க, அப்பா. உங்க அப்பா போயிட்டாரா? நினைச்சேன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகர் இருக்கும் போது அன்னைக்கு நம்ம வாங்கிட்டு போன 1 கிலோ பாதாம் அல்வாவை அப்படி வாரி வாரி சாப்பிடும் போதே சீக்கிரமா அவருக்கு சங்குதான் ஊதணும்னு அதே போல ஆயிடுச்சா? அட கடவுளே, மாச கடைசி அதுவுமா லீவை கூட போட முடியாது. இப்ப உங்க அப்பா மண்டைய போட்டிருக்காரு. ஒன்னு செய், நீ முதல்ல பசங்களை கூட்டிட்டு கிளம்பி போ, நான் அப்புறமா வரேன் என்று அவன் பேசிக்கொண்டே போக கிரிஜாவிற்கு துக்கம் தொண்டை அடைத்தது. என்னங்க, எங்க அப்பா ஒன்னும் சாகல. அதுக்குள்ள அவருக்கு டிக்கெட்டை போட்டு நீங்களே மேல அனுப்பி வச்சிருவீங்க போல இருக்கு. பேசாம போனை வைங்க என்று பட்டன போனை வைத்து விட்டு தனது தந்தையை நினைத்து ஓவென அழ ஆரம்பித்தாள். 2 நாட்கள் கழித்து கனகா அவளுக்கு போன் செய்து விசாரிக்க, அட நீ வரடி,
அன்னைக்கு நீ சொன்னியன்னு அவருக்கு போனை போட்டு ஏதோ 2 வார்த்தை ஆசையா பேசலான்னு ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள என்று அன்று நடந்தது எல்லாம் கூறினாள். அட கடவுளே, என்னடி இது, உங்க வீட்டுக்காரு இப்படி இருக்காரு? சரி, இவருக்கு போன் வைத்தியம் எல்லாம் சரிப்படாது, நேரடியா இறங்கிடு. என்னடி சொல்ற? இதோ பாரு, உங்க வீட்டுக்காரு உன்னை கண்டுக்கிறது இல்லைன்னு நீயும் ஒதுங்கி இருந்துட்ட, அதனாலதான் அவரும் இப்படி இருக்காரு. அதனால நீ என்ன செய்யற? உங்க வீட்டுக்காரு தனியா இருக்கும் போது அவர்கிட்ட போய் பழையபடி விளையாடு. அப்படின்னா? அதுதான்டி, அப்பெல்லாம் சொல்லுவியே, கல்யாணம் ஆன புதுசுல அவரு பின்னாடி போய் நான் அவர் கண்ணை மூடுவேன், அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு தெரியாதது போல நடிப்பாரு, அப்புறம் நான் கோச்சிக்கிட்டா என்ன கட்டி பிடிச்சி சமாதானம் செய்வாருன்னு சொல்லுவியேடி. ஆமாண்டி என்று வெட்கத்தோடு கூறினாள் கிரிஜா. அது போல இப்பவும் அவர்கிட்ட விளையாடு, ஃபன் பண்ணு. நான் இன்னும் கல்யாணம் ஆன புதுசுல இருந்தது போல இளமையாதான் இருக்குன்றத காட்டு, அப்பதான் அவருக்கும் உன் மேல சலிப்பு வராது. அப்படியா? சரிடி, இது நல்ல ஐடியா தான், நான் இன்னைக்கு அதை செய்யறேன் பாரு என்று உற்சாகத்தோடு போனை வைத்துவிட்டு எழுந்து சென்றாள். அன்று இரவு பிள்ளைகளுடன் பேசிவிட்டு அவர்களை படுக்க வைத்த தேவா மாடிக்கு சென்று செல்போனை ஆன் செய்து ஹாரர் படத்தை போட்டான். என்னவோ புதுசா வந்திருக்கு இந்த பேய் படம், ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குன்னு சொன்னா சுரேஷ். அப்படி என்னதான் இருக்குன்னு பாப்போம் என்று ஆவலாக அதை பார்க்க ஆரம்பித்தான். நேரம் ஆக ஆக அவனுக்கு திகில் ஊட்டி கொண்டது. பேசாம கீழே இறங்கி போயிடலாமா? அங்க பசங்க பயப்படுவாங்கன்னு தான் மாடியில வந்து தனியா உட்காந்து பார்த்தேன். ஆனா இப்ப எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கே என்று அவன் யோசித்து கொண்டிருக்க ஜல் ஜல் எனும் கொலுசு சத்தம் கேட்டது. தேவாவிற்கு குப்பென வெறுக்க பின்னால் திரும்பாமல் அமைதியாக சேரில் நிமிர்ந்து அமர்ந்தான். சரி, நாம கிளம்ப வேண்டியதுதான் என்று போனை ஆஃப் செய்தான். சத்தமா அவன் அருகில் நெருங்கி நெருங்கி வர அவன் கால்கள் சில்லிட்டது, முகமெல்லாம் முத்து முத்தாக வெறுத்தது. முழு தைரியத்தையும் வரவழைத்து கொண்டு மெதுவாக எழுந்தான். இதற்குள் பின்னால் இருந்து கலகலவென சிரித்து கொண்டே அவன் கண்களை மூடினாள் கிரிஜா. அம்மா அம்மா என்று கத்திக்கொண்டு தேவா அவளை பிடித்து தள்ளிவிட்டு கடகடவென படிகளில் இறங்கி விழுந்தடித்து கொண்டு ஓட கிரிஜாவும் பயந்து ஒன்றும் புரியாமல் அவன் பின்னால் ஓடினாள். கீழே சென்ற தேவா ஓரமாக நின்று கொண்டு மேலே எட்டி பார்க்க கிரிஜா அவசரமாக ஓடி வருவதை பார்த்து சோஃபாவின் பின்னால் இருந்து எழுந்து வந்தான். அடச்ச, நீதானா என்றவன் மூச்சு வாங்க கேட்கவும், ஆமா, பின்ன யாருக்காக எதிர்பார்த்தீங்க என்று கோபமாக கேட்டாள். பேய்க்காக. போடி இவளே, கொஞ்ச நேரத்துல எப்படி என்ன பயம் கட்டிட்ட? ஆமா, எதுக்கு இப்ப நீ அங்க வந்த? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேசலான்னு தான். ஆமா, நல்லா பேச வந்த. போடி, உன்னால கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு இருக்கும் என்று உள்ளே சென்று தொப்பென கட்டிலில் படுத்து கொண்டான். மறுநாள் காலை இதையெல்லாம் போனில் கேட்டுவிட்டு கலகலவென சிரித்தாள் கனகா. என்னடி, நான் இப்படி அவரை நினைச்சு நொந்து போய் உக்காந்துட்டு இருக்கிறேன், நீ சிரிக்கிற என்று சலிப்போடு கேட்டாள் கிரிஜா. சாரிடி, நீ சொன்னதை கேட்டு எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. சரி விடு, அடுத்தது கடைசி ஸ்டெப்பு தான், இதுல எப்பேற்பட்டவங்களும் விழுந்துடுவாங்க. அப்படியா? என்னடி, அத முதல்ல சொல்லு. இதோ பாரு, இப்ப பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் வருது இல்ல? ஆமா, அடுத்த வாரத்துல இருந்து. அப்ப நீ என்ன செய்யற? உன் பசங்களை கூட்டிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுற. என்னடி நீ, அவர் என்கிட்ட பாசமா இருக்க ஐடியா கேட்டா நீ என்னவோ எங்களுக்குள்ள நிரந்தரமா பிரிச்சு வைக்க ஐடியா சொல்ற. லூசு, ஆம்பளைங்களுக்கு எப்பவும் நாம கிட்டே உக்காந்துட்டு இருந்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடும், நம்மளோட அருமை தெரியாது. இவ என்ன இங்க தானே இருக்கான்னு அசால்ட்டா நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. அதனாலதான் காதலிக்கும் போது இருக்கிற ஆர்வம் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறது இல்ல. ஓ அப்படியா? அப்பனா நான் இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்பதான் அவருக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் வரணும்னு சொல்றியா? ஆமாண்டி, உன்னை பார்க்கணும்னு ஒரு ஏக்கம் வரும். அப்போ உனக்கு அவரு போன் போடுவாரு, உன்னை பார்க்கணும்னு சொல்லுவாரு. அப்ப நான் பசங்களை கூட்டிட்டு வந்துடணும் அதுதானே என்று உற்சாகமாக கேட்டாள். அடச்ச, அது இல்லடி. அப்பதான் நீ என்ன செய்யணும்னா உன் பசங்களை உங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு நீ மட்டும் கிளம்பி வரணும். வந்து வந்து என்ன, அப்புறம் எல்லாமே நான் தான் சொல்லணுமா? நீ வந்ததும் வீட்டுல நீங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பீங்க. அப்ப பாரு, அவர் உன்கிட்ட பாசமா பேசுவாரு. நீ இத்தனை நாள் இல்லாத ஏக்கத்துல உன்கிட்ட அன்பா நெருங்கி வருவாரு. அப்ப நீ அவர் இஷ்டம் போல நடந்துக்கிறதும்
அவர் வெளியில கூப்பிட்டா போறதுன்னு இருந்த. அப்புறம் அவருக்கு மேல பழையபடி ஒரு நெருக்கம் வந்துடும். அப்புறம் என்ன, உன் புருஷன் உன் கைக்குள்ள வந்தது போலதான். அப்புறம் உன்னை விட்டோம், பசங்களை விட்டோம், அவர் எங்கேயும் போவே மாட்டாரு. கிரிஜாவிற்கு உற்சாகம் வந்தது. அப்பனா சரிடி, நான் லீவ் விட்ட மறுநாளே, இல்ல இல்ல அன்னைக்கு ராத்திரியே கிளம்பிடுறேன் என்றாள். ஒரு வாரத்தில் பிள்ளைகளுக்கு லீவு வர அவர்களை அழைத்து கொண்டு தனது தாய் வீட்டிற்கு கிளம்பினாள் கிரிஜா. அவர்களை அழைத்து கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி ஏற்றி அனுப்பிவிட்டு வந்தான் தேவா. வீட்டிற்கு வந்ததும் வீடே வெறிச்சோடி போனது போலாக அமைதியாக சென்று ரூமில் படுத்து கொண்ட தேவா மறுநாள் காலை சீக்கிரமாகவே ஆபீஸிற்கு கிளம்பி சென்றான். என்னப்பா, இன்னைக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஆபீஸுக்கு வந்துட்டு இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே அவனது நண்பர்கள் ஒவ்வொருவராக வர, வீட்டுல ஒய்ஃபும் பசங்களும் லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் வீட்டுல இருக்கேன், ஒரு மாதிரி இருந்தது, அதுதான் கிளம்பி ஆபீஸுக்காவது வரலான்னு வந்துட்டேன் என்றான் தேவா. அட என்னப்பா, உனக்கு லைஃபை என்ஜாயே பண்ணவே தெரியல. உங்க ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாங்கன்னு எங்க கிட்ட நேத்தே சொல்லியிருந்தா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிருப்பனே என்றான் விஸ்வா. என்ன ஏற்பாடு என்று தேவா அவனை உற்று பார்க்க, அதுதான்ப்பா தண்ணி தம்மு சீட்டுன்னு உங்க வீட்டுல ஒரு ஆட்டம் போட்டிருக்கலாமே, நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியப்பா, எங்களுக்கெல்லாம் அப்படி சான்ஸ் கிடைக்காதான்னு ஏங்குறோம். ஏய் போங்கப்பா பேசாம, பொண்டாட்டி பிள்ளைங்க ஊர்ல இல்லாம நமக்கு மட்டும் என்னத்தை தனியா சந்தோஷம் வேண்டி கிடக்கு என்று சிரித்தான். அட நீ வேற, குழந்தை குட்டி பொண்டாட்டின்னு கல்யாணம் ஆகி என்ன ஒரு 5 வருஷம் நம்ம சந்தோஷமா இருப்போமா, அப்புறம் பிள்ளைங்க வளர்ந்துடுவாங்க, அவங்க எதிர்க்க பொண்டாட்டி கிட்ட தனியா கூட உட்காந்து பேச மாட்டோம். நம்ம சம்பாதிக்க ஓடுனா பொம்பளைங்க வீட்டு வேலைன்னு ஓடுவாங்க, அப்புறம் 2 பேருமே ஓஞ்சிடுவோம். அதுக்குள்ள பசங்க நல்லா வளர்ந்துடுவாங்க, அவங்க மேற்படிப்பு கல்யாணம் காட்சின்னு இப்படியே போயிடும். அதுக்குள்ள நம்ம கிழவங்களாகிடுவோம். அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு கால் வலின்னு அவதிப்படுவாங்க, நீ இடுப்பு வலின்னு அவதிப்படுவ. அப்புறம் நமக்குள்ள என்னத்த சந்தோஷம் இருக்கும், ஆஸ்பத்திரியா தான் அலையணும். அதுக்காக தான் சமயம் கிடைக்கும் போது நம்ம சந்தோஷத்தை அனுபவிச்சிடணும். புட்டி குட்டி அப்படி இப்படின்னு என்று கண்ணடித்து சிரித்தான் குணா. சே போங்கப்பா, அதுல எனக்கு பழக்கம் இல்லை என்று சிரித்து கொண்டே ஃபைல் எடுத்தான் தேவா. ஒரு வாரம் சென்றது. இந்த ஒரு வாரமாக ஏதோ இயந்திரம் போல் வேலைக்கு செல்வதும் ஓட்டலில் சாப்பிடுவதும் என இருந்தாலும் தேவாவிற்கு கிரிஜாவின் ஞாபகமும் பிள்ளைகளின் ஞாபகமும் பாடாய் படித்து கொண்டிருந்தது. சே, அவ வீட்டுல இருக்கும்போது அவளை எதனா ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அவ இல்லைன்னா என்னவோ போல இருக்கே. அவள் லூசு மாதிரி வெகுளித்தனமா பேசிட்டு இருந்தாலும் அவ குரல் வீட்டுல கேட்கலன்னா அந்த நாளே ஓடாதது போல தெரியுது. குணா சொன்னதும் சரிதான். கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் நல்லா சந்தோஷமா இருந்தோம். பசங்க வளர வளர கொஞ்சம் கொஞ்சமா நாங்க விலகதான் ஆரம்பிச்சிட்டோம். வேலை வேலைன்னு நான் ஓட அவளுக்கும் பசங்களை பாத்துக்கிறது வீட்டை பாத்துக்கிறது எனக்காக எல்லாம் செய்யறதுன்னு இருந்துட்டோம். அவளும் என்கிட்ட ஒரு 10 நாளா என்னவோ பேசணும்னு நெருங்கி நெருங்கி வந்தா. நான் தான் அவளை மூஞ்ச கட்டி அனுப்பிட்டேன். சரி ஒண்ணு செய்வோம், இப்ப பசங்களுக்கும் லீவு தானே, அவங்கள கிளம்பி வர சொல்லுவோம், எல்லாரையும் கூட்டிட்டு சந்தோஷமா எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவோம் என்று கிரிஜாவிற்கு போன் செய்தான். கனகா சொன்னது போல் ஊருக்கு சென்று இந்த ஒரு வாரமாக தனது கணவனுக்கு போன் செய்யாமல் அவன் போனிற்காக காத்திருந்தாள் கிரிஜா. ஒரு வாரம் நெருங்க நெருங்க அவளுக்கு திக் திக் என்று அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. இன்று அவள் எதிர்பார்த்தது போல் தேவாவிடமிருந்து போன் வர ஆவலாக போனை எடுத்தாள். என்ன கிரிமா, என்ன பண்ற? பசங்களா என்ன பண்றாங்க? ஊருக்கு போய் போனே போடல, உங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்ததும் என்ன மறந்துட்டியா என்று அன்போடு கேட்டான். கிரிஜாவிற்கு தலை கிர்னு சுற்ற அந்த இன்ப அதிர்ச்சியில் அவள் மூச்சை நின்றுவிடும் போலானது. எல்லாம் கனகா சொன்ன ஐடியால தான், வாழ்க என் தோழி என்று மனதில் நினைத்து கொண்டு, இல்லைங்க இங்க வந்ததும் பசங்க அப்பா அம்மா கிட்ட ஒரே அட்டகாசம், அதுதான் அந்த கலாட்டாலேயே உங்களுக்கு போன் கூட போட முடியல என்றாள். அப்படியா, சரிம்மா, எனக்கு இங்க உங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க ஒரு மாதிரி இருக்கு, அதனால நீங்க நாளைக்கே கிளம்பி வந்துடுறீங்களா? அப்படி போடு என்று உள்ளுக்குள் உற்சாகம் அடைந்தவள் வேண்டுமென்றே, என்னங்க நீங்க, இப்பதானே அங்க வந்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி நான் கிளம்பி வர்றது? அப்பாவும் அம்மாவும் தப்பா எடுத்துப்பாங்க. அதுக்கு இல்லம்மா, வீட்டுல நீங்க இருக்கும்போது கலகலப்பா இருந்தது, இப்ப நான் மட்டும் தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்கு. அப்படியா, சரிங்க,
பசங்களை அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பா விட மாட்டாங்க. அதனால நான் மட்டும் கிளம்பி வரேன் என்றாள். அப்படியா, சரிம்மா, வா, நாளைக்கு நான் உனக்காக ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்றேன் என்று போனை வைத்தான். போனை வைத்த கிரிஜா, ஆ, எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? அதுதான் கனகா சொன்னாலே. நான் இல்லாம என் ஏக்கம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். அதுதான் சும்மாவே பசங்களை கூட்டிட்டு வா, உங்களை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இருங்க, நான் நாளைக்கு வந்து உங்களை என் கைக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறேன் பாருங்க என்று மனதிற்குள் சிரித்து கொண்டாள். மறுநாள் அவள் ஊருக்கு புறப்பட அவளது தந்தை அவளை பத்திரமாக ட்ரெயின் ஏற்றி அனுப்பினார். தனது மனைவியை பார்த்த தேவா மிகவும் சந்தோஷமடைய அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். பாரு, நீங்க இல்லாம வீடே எப்படி இருக்கு. இந்த ஒரு வாரம் எனக்கு எப்படியோ போச்சு. இன்னும் பசங்களையும் நீ கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் என்றான் தேவா. இதுவே எங்க அப்பாவோ அம்மாவோ என்னை போக கூடாதுன்னு சொன்னாங்க. பசங்களை நான் இங்கதான் விட்டுட்டு போறேன்னு சொன்னதும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. இனி அவங்களையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தா அவ்வளவுதான் என்று சிரித்தாள் கிரிஜா. சரி கிரிஜா, நான் வீட்டுல எதுவும் சமைக்கல, வாயே, நம்ம 2 பேரும் ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாம் என்று அழைத்தான். எதுக்குங்க, நான் வீட்லயே சமைச்சிடறேனே. இல்லம்மா, நம்ம 2 பேருக்கு என்னத்த சமைச்சுக்கிட்டு, நீயும் பாவம் வந்த உடனே டயர்டா இருப்ப. வா, நம்ம அப்படி வெளியில போலாம். நாம ஒன்னா போய் எத்தனை நாள் ஆகுது? நாள் இல்லைங்க, வருஷம் என்றவள் கூற இருவரும் சிரித்து கொண்டே கிளம்பினர். ஹோட்டலின் உள்ளே சென்றதும் சர்வர் ஓடி வந்து, எத்தனை சீட்டு சார் என்று கேட்க, எப்பொழுதும் போல் 4 சீட்டு என்று கூறினான் தேவா. பிறகு கிரிஜா அவனை லேசாக இடிக்க, 2 தான்ப்பா என்றான். சர்வர் சீட்டை காண்பிக்க இருவரும் சென்று அதில் அமர்ந்தனர். என்ன கிரி சாப்பிட்ற என்றவன் மெனு கார்டை பார்க்க தண்ணீரை எடுத்து குடித்து கொண்டிருந்த கிரிஜா, பசங்களை கேளுங்க என்றாள். ஏய், என்ன சொல்ற என்று தேவா அவளை பார்க்க, அடைச்ச, பசங்க இருக்கிற ஞாபகத்திலேயே சொல்லிட்டங்க என்று லேசாக சிரித்தாள். ஆமா கிரி, அவங்க இருந்தா இந்நேரம் ஆளுக்கு ஒண்ணுன்னு கேட்பாங்கல்ல, நாமளும் இதுக்குள்ள மண்டியை பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்போம் என்று சிரித்தான். ஆமாங்க என்று அவளும் சிரித்தாள். பிறகு இருவரும் 2 இட்லிக்கு ஆர்டர் கொடுத்து ஏதோ கடமைக்கு சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு வந்தனர். இருவரும் தனிமையில் அமர்ந்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தாலும் தேவா பிள்ளைகளை பற்றி அதில் வெகுவாக பேசியதை கேட்டு கிரிஜாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. பசங்க இல்லாம வீடே வெறிச்சோடி இருக்கு. சரி, சுரேஷ் நாளைக்கு ஏற்காடு போறீங்களான்னு கேக்குறான். அங்க ஏதோ ஃப்ளவர் ஷோலாம் நடக்குதான். அவங்க போகதான் டிக்கெட் கூட புக் பண்ணானா. அதுக்குள்ள ஏதோ வேலை வரவே அவங்க போகலையாம். அதை கொடுக்குறேன்னு சொல்றான். பேசாம நம்ம போயிட்டு வந்துடலாம் கிரி என்று கேட்டான். சரிங்க என்று அறிகுறி மனதோடு தலையாட்டினாள் கிரிஜா. சரி, நான் அவனுக்கு போன் போட்டு சொல்லிடுறேன் இரு என்று அவன் சுரேஷிற்கு போன் செய்ய, அதுக்கு என்னடா, இப்பவே நான் வந்து டிக்கெட்டை கொடுத்துட்றேன், போயிட்டு வாங்க. பசங்களுக்கு கூட அங்க நிறைய கேம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களாம் என்றான் சுரேஷ். அதை கேட்டு தேவாவின் முகம் வாட, சரிடா, அந்த டிக்கெட் வேண்டாம் என்றான் மெதுவாக. ஏண்டா, இப்பதான் நீங்க போக போறதா சொன்ன? இல்லடா, பசங்க ஊர்ல இல்ல, நாங்க மட்டும் போலான்னு இருந்தோம். ஆனா இப்ப மனசு கேட்கல. பார்க்கலாம், அவங்க வரட்டும், அப்புறம் கூட அவங்கள கூட்டிட்டு போய்க்கிறேன் என்று போனை வைத்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் கிரிஜா. சே, இவரையா நாம சந்தேகப்பட்டோம். பசங்களுக்காக இப்படி தன்னோட சந்தோஷத்தை கூட விட்டு கொடுக்கிற ஆம்பளையா வெளியில போய் வேற ஒரு பொண்ணு கூட உறவை ஏற்படுத்திக்க போறாரு? கண்டிப்பா செய்ய மாட்டாரு. யார் ஒருத்தர் தன்னோட பிள்ளைகளை நேசிக்கிறாரோ அவரு கண்டிப்பா தன்னோட மனைவியும் நேசிப்பாரு, அந்த குடும்பத்தையும் நேசிப்பாரு. இது தெரியாம நான் தான் பைத்தியக்காரி போல நடந்துகிட்டேன் என்று வருந்தினாள் கிரிஜா. என்ன கிரி, நான் ஏற்காட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போலன்னு கோச்சிக்கிட்டியா? பசங்க இல்லாம நாம மட்டும் போய் அங்க என்ன செய்யறது கிரி? அங்க இருக்கிற பசங்கள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கு நம்ம பசங்க ஞாபகத்து வந்துடுவாங்க. உனக்கும் தான், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். எனக்காக நீ சரின்னு ஒத்துட்டு என் கூட வந்தாலும் அங்க வந்து பசங்களை நினைச்சு புலம்புவ என்று சிரித்தான். ஆமாங்க, சரியா சொன்னீங்க என்றாள் கிரியும் சிரித்து கொண்டு. எனக்கு என் பொண்டாட்டியை பத்தி தெரியாதா? ஆமா, உங்க அம்மா அப்பா சொன்னாங்கன்றதுக்காக நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட. அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு என்ன என்று அவள் தலையில் லேசாக குட்டினான். அப்பா வலிக்குதுங்க. எனக்கு என்ன தெரியும் நீங்க எப்படி அவங்க மேல பைத்தியமா இருப்பீங்கன்னு என்று அவள் செல்லமாக முறைக்க, அவங்க மேல மட்டும் என்ன, எனக்கு ஊமலையும் பைத்தியம்தான். சரி சரி, நாளைக்கே போய் நம்ம அங்க ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு அவங்கள கூட்டிட்டு வந்துடுவோம் என்று அவளை அணைத்து கொண்டான்.
சரிங்க என்று சிரித்தாள் கிரிஜா. மறுநாள் இருவரும் ட்ரெயினில் சென்று கொண்டிருக்க கனகாவின் போன் வந்தது. அது எடுத்துக்கொண்டு, என்னங்க கொஞ்சம் இருங்க, இங்க சரியா சிக்னல் வராது, நான் அங்க போய் பேசிட்டு வரேன், கனகா தான் போன் போடுறா என்று போன் எடுத்துக்கொண்டு கதவின் அருகே வந்து ஆன் செய்தாள். என்னடி கிரி, நான் சொன்னது போல உங்க வீட்டுக்கார மடக்கினியா? இப்ப என்ன சொல்றாரு உங்க வீட்டுக்காரு? உன்கிட்ட பெட்டி பாம்பா அடங்கி கிடக்குறாரா? இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு, அப்பதான் அவரு உன்னை விட்டு போக மாட்டாரு. ஆமா, என்னவோ சத்தம் கேக்குதே, எங்கேயாவது வெளியில போறீங்களா? ஆமாண்டி, அம்மா வீட்டுக்கு. என்னடி சொல்ற? ஆமாண்டி, எங்க வீட்டுக்காரன் நானும் அம்மா வீட்டுக்கு போய் குழந்தைங்களை கூட்டிட்டு வர போறோம். ஏய் என்னடி, அப்படின்னா நீ உங்க வீட்டுக்காரர் கூட தனியா இல்லையா? எங்களுக்கு எதுக்குடி தனிமை? எங்க வீட்டுக்காரர நான் மைக்கி கைக்குள்ள வச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவரே எங்க அன்புக்கு அடிமையாகி தாண்டி மயங்கி இருக்காரு. அப்படி ஒரு நல்லவரை நான் புரிஞ்சுக்கிட்டாலே போதும்டி. உன் பேச்ச கேட்டு பாவம் நான் அவரை சந்தேகப்பட்டேன். எல்லாம் உன்னால தான். ஐடியா கொடுக்கறாளா ஐடியா, புருஷனையே மடக்கி போட என்றாள் கிரிஜா. இது என்னடி வம்பா போச்சு? நீ கேட்டதால தானே நானும் சொன்னேன். அது சரி, இது எனக்கு தேவைதான் என்று போனை வைத்தாள் கனகா. கிரிஜா சிரித்து கொண்டே வந்து தேவாவின் அருகே அமர்ந்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவள் தலையை ஆசையாக கோதினான் தேவா. இத்துடன் என்னடா இது வம்பா போச்சு கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.